Hello students, today we are going to see Unit 6 Supplementary Reader Mother's Voice written by Vasil Brizhnai. The words were cheerful but the voice was worried. Had she guessed that this was their parting? So நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இங்கே வந்து அந்த ஒரு யங் ஆஸ்ட்ரோனட் வந்து அவங்க மதர் வந்து மூணுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இட்டுன்னு வந்திருக்காரு. அந்த மூணுனுடைய அந்த பியூட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க மதர்கிட்ட காமிக்கிறாரு. ஸோ அவங்க மதருக்கு வந்து இந்த ஒரு இந்த மூணு வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வந்து அந்த இருக்கிற அது எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்க அந்த டைமில் வந்து சன் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா அவங்க மதர் ஃபேஸை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரியாக இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ த வேர்ட்ஸ் ஆர் வேர் சேர்ஃபுல் பட் வாய்ஸ் வாஸ் ஒரீடு. அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அவங்க பேசுகிற பேச்செலாம் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க, ஆனால் அவங்க வாய்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப ஒரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஹேட் ஷி கெஸ்ட் தட் திஸ் வாஸ் தேர் பார்ட்டிங். ஸோ ஒருவேளை அவங்க மதர் இவங்க யார் சன் சொல்கிறாரு, அவங்க மதர் வந்து ஒருவேளை கெஸ்ட் பண்ணிட்டாங்களோ, ஸோ இதுதான் அவங்களுடைய கடைசி ஒரு லாஸ்ட் மீட்டிங், ஸோ இதை விட்டு அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் எதாவது கெஸ்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு எதாவது தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாரு, சன் வந்து மதரை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு it is easy to walk here, he said, but the distances are long. Selenopolis occupies more than 100 square kilometers. Let's ride for a bit. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஸோ ஆல்ரெடி இந்த மதர் வந்து கொஷின் கேட்டிருக்காருல, என்ன கேட்டிருக்காங்க, இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இதாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சன் வந்து இப்போ தான் ரிப்ளை கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டால், இட்ஸ் ஈஸி டு வாக் ஹியர் ஹீ செட். ஆமாம், இங்கே நடக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சன் சொல்கிறாரு. பட் த டிஸ்டன்ஸஸ் ஆர் லாங். ஆனால் வந்து தூரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நடக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சன் சொல்கிறாங்க. செலனோபோலிஸ் ஆக்குபைஸ் மோர் தென் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த செலனோபோலிஸ்னு என்ன சொல்லியிருக்கேன், மூன் சிட்டின்னு சொல்லியிருக்கல, அந்த மூன் சிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ அதனுடைய அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணேன். எப்படின்னு கேட்டால் ஆக்குபைஸ், அந்த மூன் சிட்டி வந்து எவ்வளோ இது ஆக்குபை பண்ணியிருக்கு, எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணியிருக்குன்னு கேட்டால் மோர் தென் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து மூன் சிட்டி வந்து அந்த ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் அந்த ஸ்பேஸ் அவ்வளோ தூரம் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ரைட் ஃபார் எ பிட். ஸோ அந்த சன் வந்து மதர்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரைட்னா நம்ம என்ன சொல்லலாம், ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து ஒரு பயணம் சுற்றி பார்க்கலாமா, இது ஃபுல்லாக ஒரு நம்ம இந்த இடத்த வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம், நம்ம ரைட் மாதிரி போயிட்டு வரலாமே, கொஞ்சம் தூரம் அப்படியே ரைட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன் வந்து மதர்கிட்ட சொல்கிறாங்க. மூவிங் பேமெண்ட் கவர்டு வித் க்ரீன் பிளாஸ்டிக் strips rushed them through echoing tunnels and spacious waves with walls sparkling in the light of the quartz lamps. ஸோ இங்கே மூவிங் பேமெண்ட்னா இங்கே என்னென்னு சொல்லணும்னு கேட்டால், இப்போ மூவிங் பேமெண்ட்னா நம்ம பாதைன்னு சொல்லுவோம். மூவிங் பேமெண்ட்னா என்னென்னு கேட்டால், இப்போ நம்ம லிஃப்ட்டுன்னு சொல்கிறோம்ல, எலிவேட்டர் லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் பாரு. அதாவது இப்போ லிஃப்ட்டுன்னா மேலே ஹையில் போகிறது மட்டும் இல்லை, நம்ம நடக்கிற இது கூட மூவ் ஆகிறது வந்து நம்ம அந்த லிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த நடக்கிற அந்த இவங்க வராங்கல்ல, மூணுக்கு வந்து சுற்றி பார்க்குறாங்கல்ல, ஸோ அந்த மூவிங் பேமெண்ட் நடைபாதை எப்படி இருக்குது கேட்டால் லிஃப்ட் மாதிரி இருக்குது. அது எப்படி கவர் பண்ணியிருக்குன்னு கேட்டால் க்ரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ், க்ரீன் கலரில் அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ் கீற்று மாதிரி அது ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இவங்களை என்ன பண்ணுது, ரஸ்ட் தெம் த்ரூ எக்கோயிங் டனல்ஸ். இவங்களை அப்படியே வேகமாக அந்த மூவிங் பேமெண்ட் வந்து இவங்களை வேகமாக அப்படியே இட்டுட்டு போகுது. எங்கே இட்டுட்டு போகுதுன்னா அந்த டனல் வழியாக, டனல் நம்ம சுரங்கப்பாதைன்னு சொல்கிறோம்ல, அந்த சுரங்கப்பாதை அங்கே வந்து எக்கோன்னு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அதாவது இப்போ டனலில் சுரங்கப்பாதை உள்ளே நம்ம போனால் அந்த சவுண்டு வந்து என்ன ஆகாது, வெளியில் வராததால் உள்ளே என்ன ஆகும், நம்ம வாய்ஸை வந்து அங்கே எக்கோ அடிக்கும், உள்ளே கேட்கும். அந்த மாதிரி அந்த சுரங்கப்பாதை வழியாக இவங்களை வேகமாக இட்டுட்டு போகுது. அங்கே என்னது, அந்த டனல்ஸ் வழியாக போகிறாங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஸ்பேஷியஸ் கேவ்ஸு. ஸோ ஸ்பேஷியஸ் கேவ்ஸ்னால் ரொம்ப அகலமான அந்த குகை மாதிரி, டனல்ஸ்னால் குகை மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த அகலமாக குகை மாதிரி அங்கே அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப அகலமாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. வித் வால் ஸ்பார்க்லிங் இன் த லைட் ஆஃப் த குவார்ட்ஸ் லேம்ப்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாத அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த வால்ஸு, அந்த டனல் இருக்குல்ல, அந்த டனலுடைய அந்த வால்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்பார்க்லிங், ரொம்ப ஜொலிக்குது. எதனாலும் கேட்டால் அந்த லைட்டால் ரொம்ப ஜொலிக்குது. அந்த லைட் என்ன லைட் அப்படின்னு கேட்டால் குவார்ட்ஸ் லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. குவார்ட்ஸ் லேம்ப்னா என்னென்னு கேட்டால் ஹார்டு டிரான்ஸ்பரண்ட் மினரல் சப்ஸ்டான்ஸை யூஸ்ட் இன் மேக்கிங் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டாக தான் குவார்ட்ஸ் லேம்ப். அப்படியே அந்த வால் ஃபுல்லாகவே அந்த லைட்டால் அப்படியே குவார்ட்ஸ் லேம்பால் அழகாக அப்படியே ஜொலிக்குது, ஸ்பார்க்கிள் ஆகுது, ரொம்ப அகலமாக இருக்குது அந்த கேவ்லாம். ஸோ அந்த இடத்துல இவங்க வராங்க.
நெக்ஸ்ட்டு the elevator delivered them to the surface. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, அந்த டனல்ஸ் வராங்கள வந்துட்டு அந்த எலிவேட் லிஃப்ட் என்ன பண்ணுறது, அவங்கள சர்ஃபேஸ் அந்த லேண்ட் அந்த இடத்துக்கு வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து என்ன பண்ணுது, அவங்கள டெலிவர் பண்ணுது, வந்து இறக்கி விட்டுடுது. ஷீ லுக்டு இன் சைலன்ஸ் அட் த எனார்மஸ் லில்லி ஷேப்டு டென்ட் ஓவர் எ கிரேட்டர் தட் வாஸ் அட்லீஸ்ட் எ கிலோமீட்டர் இன் டயாமீட்டர். ஸோ அவங்க மதர் பார்க்குறாங்க, ஷிலுக்குடி இன் சைலன்ஸ், ரொம்ப சைலண்ட்டாக பார்க்குறாங்க. எப்படின்னு கேட்டால் அது எனாமஸ், அப்படியே ரொம்ப விரைச்சி போயிட்டாங்க, ரொம்ப பெருசாக. எனாமஸ்னால் ரொம்ப பிகின் சைஸு, பெரிய சைஸில் லில்லி ஷேப்டு டென்ட்டு ஒன்று அங்கே இருக்குது. லில்லி ஷேப்னா நம்ம லில்லி ஃப்ளார் இருக்குல்ல, அந்த ஃப்ளார் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் ஒரு டென்ட் இருக்குது. அந்த டென்ட் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஓவர் ஏ கிரேட்டர். கிரேட்டர் அப்படின்னா என்ன, நம்ம மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் பாரு, அதாவது எப்படின்னு கேட்டால் அந்த மூணில் வந்து எரிவாயு குழம்புலாம் இருக்குல்ல, அந்த எரிவாயு அந்த கல்லில் அந்த வந்து அந்த மூணில் வந்து அந்த எரிக்கல் வந்து விழும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி ஏற்படும். ஸோ அதான் கிரேட்டர். அந்த கிரேட்டர் மேலே அந்த பள்ளத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, இந்த லில்லி ஷேப்டு டென்ட்டு ஒன்று அழகாக பெரிய சைஸில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டென்ட் எப்படி எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்னு கேட்டால் தட் வாஸ் அட்லீஸ்ட் எ கிலோமீட்டர் இன் டயாமீட்டர். அதாவது விட்டத்தில் வந்து அந்த டென்ட் வந்து விட்டத்தில் 1 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the community of nations square he told her people of different nationalities who work in Selenopolis come here after work and there are some tourists. They are walking towards the lake. It's quite an exotic experience to have swim on the moon அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த சன் சொல்கிறாங்க மதர் கிட்ட கம்யூனிட்டி ஆஃப் நேஷன் ஸ்கொயர். ஸோ ஒரு பிளேஸை காமிக்கிறாரு அவங்க சன் வந்து மதர்கிட்ட இதுதான் வந்து கம்யூனிட்டி ஆஃப் நேஷன் ஸ்கொயர். ஸ்கொயர்னு இந்த க்ரௌடு பீப்புளெலாம் கேதர் பண்ணுற ஒரு பிளேஸை காமிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படி இருக்குன்னு கேட்டால் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் ஹூ ஒர்க் இன் செலனோபாலிஸ். இந்த செலனோபாலிஸ் இருக்குல்ல மூன் சிட்டி, இந்த மூன் சிட்டியில் ஒர்க் பண்ணுற நிறைய பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பீப்புள் யாருன்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் நேஷனல் வேறு நாட்டை சேர்ந்தவங்களாம் நிறைய பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க செலனோபாலிஸில். அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டால் அவங்க ஒர்க் முடிஞ்சோடனே இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க வந்து கேதர் ஆவாங்க. அதான் இந்த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன் ஸ்கொயரில் தான் வந்து வேலை முடிஞ்சிட்டு எல்லா பீப்புளும் வந்து இங்கே கேதர் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர். சன் வந்து மதர்கிட்ட சொல்கிறாரு. அண்டு தேர் ஆர் சம் டூரிஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாத இங்கே இந்த நிறைய நேஷ்னாலிட்டிஸ் பீப்புள் மட்டும் இல்லாத டூரிஸ்ட் கூட இந்த இடத்துல வருவாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு. தேர் வாக்கிங் டுவர்ட்ஸ் த லேக். ஸோ அது சொல்லி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மதரும் சன்னும் அந்த லேக்னா ஏரின்னு சொல்லுவோம், அந்த ஏரியை நோக்கி என்ன பண்ணுறாங்க இவங்க மூவ் ஆகுறாங்க போயிட்டு இட்ஸ் குவைட் அண்ட் எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாட்டிக்னா அன்யூஷுவல் அண்ட் எக்ஸைட்டிங், ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாரு. அந்த குவைட்னா ரொம்ப முற்றிலும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு டு ஹேவ் ஸ்விம் ஆன் த மூன் இருக்குல்ல, அந்த மூனில் வந்து ஸ்விம் பண்ணுறது எப்படி இருக்குது. இப்போ நிறைய ரிவரில் நம்ம வந்து ஸ்விம் பண்ணுவோம். ஸோ மூனில் இருக்கிற அந்த ரிவர் இதில் வந்து ஸ்விம் பண்ணுறது வந்து எப்படி இருக்குது, ரொம்ப எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சன் மதர்கிட்ட சொல்கிறாங்க. ஐ எம் ஷுர் இட்ஸ் பெட்டர் இன் த ரிவர் நீப்பர் வென் யூ கம் டு த எர்த் ஃபார் யுவர் ஹாலிடே. ஸோ அந்த சன் வந்து மதர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே வந்து இந்த மூனில் வந்து நம்ம இந்த லேக்கில் வந்து ஸ்விம் பண்ணுறது ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருக்குன்றாரு. ஸோ அதுக்கு உங்கள் மதர் ரிப்ளை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் ஐ எம் ஷுர், நான் ஷுவராக சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் இட்ஸ் பெட்டர் இந்த ரிவர் நீப்பர் வென் யூ கம் டு த எர்த் ஃபார் யுவர் ஹாலிடே. உன்னுடைய லீவுக்கு வந்து நீ ஏர்த்துக்கு நம்ம பூமிக்கு ஏர்த்துக்கு வருவில்ல, அந்த வந்து நான் அங்கே ரிவர் நீப்பர் இருக்குது பாரு, அங்கே வந்து நீ வந்து என்ன பண்ணலாம் ஸ்விம் பண்ண இதை விட ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ மூனில் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த ரிவர் நீப்பரில் நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஏர்த்துக்கு வந்து நீ அங்கே இருக்கிற ரிவர் நீப்பரில் வந்து ஸ்விம் பண்ணு, அது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டராக இருக்குன்னு மதர் வந்து சன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ வென் தே லுக்ட் அட் த ஆஸ்ட்ரோட்ரோம் வேர் 2 spaceships the size of the Astankino TV tower were pointed into the block wide of the universe, she sighed again. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் when they looked at the ஆஸ்ட்ரோட்ரோம் அவங்க பார்க்குறாங்க. ஆஸ்ட்ரோட்ரோம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே அதாவது இப்போ நம்ம சொல்கிறல இப்போ பஸ்ஸில் நிற்கிற இடம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரெயின் நிற்கிறது ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறல. ஸோ இங்கே ஆஸ்ட்ரோட்ராம்ன்றது என்ன, ஸ்பேஸ்ஷிப் வந்து ஸ்டாப் பண்ணுறது, சேட்டலைட்லாம் ஸ்டாப் பண்ணுற இடம் தான் வந்து ஆஸ்ட்ரோட்ராம் சொல்கிறோம். ஸோ அந்த இடத்த இவங்க 2 பேரும் அந்த ஆஸ்ட்ரோட்ராம் அந்த ஸ்பேஸ்ஷிப் நிற்கிற இடத்த பார்க்குறாங்க. அங்கே என்ன இருக்குது, 2 ஸ்பேஸ்ஷிப் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த சைஸில் பார்க்குறதுக்கு அஸ்டான்கினா டிவி டார்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது மாஸ்கோவில் இருக்கிற அந்த மாஸ்கோன்ற இதில் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு டிவி டார் தான் அந்த அஸ்டான்கினா டிவி டார். இதனுடைய சைஸ் வந்து எவ்வளோ இது இருக்குன்னு கேட்டால் 540 மீட்டரில் இருக்கும். அந்த அஸ்டான்கினா டிவி டார் வந்து 540 மீட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 120 ஃப்ளோர் இருக்கும், அதில் ஃப்ளோர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அஸ்டான்கினா டிவி டார். ரொம்ப ஹைட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இதில் அந்த சைஸில் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைஸில் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றாரு. வேர் பாயிண்டட் இன்டு த பிளாக் வைட் ஆஃப் த யூனிவர்ஸ். வாய்ட் அப்படின்னா கம்ப்ளீட்லி எம்டி ஸ்பேஸ்.
ஸோ இந்த அஸ்டான்கினா டிவி ஸ்டார்னுடைய பாயிண்ட் இருக்குல்ல, அதை இங்கே பிக்சருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, எண்டு இந்த நுனி இருக்குது பாருங்கள். அந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த பிளாக் வாய்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், அந்த ஸ்கை அதனுடைய நீளம் வந்து இதனுடைய அந்த அஸ்டான்கினா டிவி ஸ்டார்னுடைய அந்த ஸ்பேஸ்ஷிப்னுடைய அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த நீளத்தை அந்த வானத்துக்கு அந்த ஸ்கை வந்து டச் பண்ணுற மாதிரி அந்த எம்டி ஸ்பேஸ் அந்தளவு ரொம்ப லென்த்தாக இருக்குது. இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார் அந்த சன் வந்து சொல்கிறாரு. அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை பார்க்கறதுக்கு அஸ்டான்கினா டிவி ஸ்டார் மாதிரி இருக்குது. அதனுடைய பாயிண்ட் வந்து ஸ்கையை வந்து டச் பண்ணுற மாதிரி அந்தளவு நீளமாக இருக்குது. இது பார்த்தோன்னே ஷீ சைட் அகெயின். ஷைனு நம்ம பெருமூச்சு விடுறது. அவங்க மதர் என்ன பண்ணுறாங்க, இப்போ இவ்வளோ லென்த்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமூச்சு விடுறாங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் தீஸ் அப்படின்னு அவங்க மதர் கேள்வி கேட்குறாங்க. இதில் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் சன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ சன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ்ஷிப்ஸ் மதர், தேர் ஆர் பிளானிங் அண்ட் எக்ஸ்பெடிஷன் டு எ நெய்பரிங் கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.